நீ எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனது சாம்பல் 2 கிலோ ஒரு 50 கிலோ இருக்கிற உடல் வந்து எரிஞ்சிச்சுன்னா ஒரு 15 கிலோ கூட வராது, 2 கிலோக்குதே வரும், 2-3 கிலோ கூட வராது. அந்த எலும்பு நொறுங்கிரும். அவ்வளவு எலும்பு தானே, கறி ஃபுல்லா வெந்தாயிரும். அப்ப என்ன செய்ய, வெறும் எலும்பு தானே கிடக்கும். சிலது 90 மாதிரி வரும், எர்ராட்டி வச்சு எடுத்தோம்னா 90 மாதிரி வரும். நான் சாதியில வெயிட், நான் பணக்காரத்துல வெயிட், கடைசி வெயிட் 2 கிலோ. ரொம்ப வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷின்ல எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாரு, கிழமெல்லாம் இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா, ஆனா மூஞ்சி ஃபுல்லா மழுக்குன்னு இருக்கும். இந்த மூக்குக்கு மட்டும்தான் 2, இந்த இடத்துல மட்டும்தான் 2. எரிக்கிறப்ப எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க? இந்த இடுப்பு இருக்குல்ல, இப்படி படுத்து கிடக்கல, டபக்குன்னு எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்துருவாரு. கைய ஊண்ட மாதிரி, ஆனா கை ஊண்டாது. நமக்கு அது திடீர்னு பார்த்தோம்னா பயமா இருக்கும்ல. அது படக்குன்னு பார்க்கணும் பயமா இருக்கும். அது பழகுனால ஒண்ணும் தெரியாது. அவங்க உடம்பு வந்து கொழுப்பு உருவதான் எரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அப்படியே தெரியும். லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க, அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க. ஜென்ஸ் மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்துல. ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமா பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும் கை காலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கொழுப்பு கரைஞ்சிருக்கும். கொழுப்பு சத்து இருக்காது, பட் சாப்பிட மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சு குடல்லாம் புண்ணா இருக்கும். அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால சீக்கிரம் எரிய மாட்டாங்க. லேடிஸ்னா சீக்கிரம் இருந்தவங்க கொழுப்பு சத்து ரொம்ப அறிங்க, உருக ஆட்டோமேட்டிக் பக்கத்துலயே போவேன். Download ShareChat.